வீடு எப்படி இருக்கு எது இருக்கு மழையில தண்ணியெல்லாம் வந்துருக்குதா வீட்டில் ஒழிச்சான்னு பார்க்கறதுக்கு போனேன். அங்கே வீட்டு பின்னாடி பார்த்தா இவ்வளோ பெரிய பூசணிக்காய் காய்ச்சி இருக்குது. பார்த்தேன் அத்தனை வந்து நேர்ந்துட்டேன். பரவாயில்ல எல்லாம் பெருசாக தண்ணி காய்ச்சிருக்குது. நான் முன்னாடி இடம் வாங்கும் போது பார்த்தேன் காயா இருந்தது. பார்த்தா இப்போ நல்லா பழுத்துச்சு. நல்லா மஞ்சள் கலரில் மாறிச்சா அதான் அறுத்துட்டேன். இதில் வந்து கட் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாமாக்கா? எல்லாருக்கும் கொடுக்க போறியா? சரி கொடு கொடு. இவ்வளோ பெருசு நம்மளால சாப்பிட முடியா? பெரிய பொண்ணுக்கு கீதாக்கு ராணிக்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். ஆமாண்டி இந்த காய் வச்சு சாம்பார் வச்சாலும் செம்ம சூப்பராக இருக்கும். பொரியல் மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும்டி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்காக வாங்குவோம். இல்லை நம்ம வீட்டில் காய்க்கிறத வச்சுருவோம். அப்போ சாப்பிட்றதோட சரி. அதுக்கு நடுவில் எங்கே காசு கொடுத்து கடையில் வாங்கவே கிடையாது. நம்ம தான் சாப்பிட மாட்டேங்கிறோம். ஆனால் வேற ஒரு ஊருக்காரங்களாம் வந்து இந்த தம்மா சாப்பிட்றாங்க தெரியுமா? சாப்பாடில் சாம்பாரில் இந்த கூட்டு பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்றாங்க. இதில் எவ்வளோ சத்து இருக்கு போல இருக்குது. வந்துட்டு இருக்காங்க நம்ம ஊர்லேருந்து. கோமதி வாங்கக்கா வாங்கக்கா. 2 நாளாக வந்தடி வீட்டில் ஆளே இல்லை. உங்கள் மாமியார் தான் இருந்தது. வரத்துக்கு 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி எங்கே போயிருந்தீங்க? எப்படா பொழுது விடியோன்னு காத்துல இருக்கும் பொழுது விடியோமா? யார் எங்கே போனாங்க யார் எங்கே வந்தாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எதுக்கு பூசணிக்காய் வர வச்சுன்னு இருக்கோம். நம்ம கண்ணு வைக்க போகுது. அதுவாக்கா திருப்பதிக்கு போயிருந்தேங்க. என்னடி திடீர்னு? ஆமாம் எல்லாத்தையும் இந்த அம்மா கேட்டு முடிவு எடுக்கணும் பொழுது. திடீர்னு ஏன் போனீங்க கேட்குறேன். நம்ம ஓடிடலானே சார். பூசணிக்காய் பார்த்தா கேட்கும். ராதிகா தான்க்கா கோயிலுக்கு போகிறேன் திருப்பதிக்கு போகணும் அப்படி வெளியே செஞ்சுருந்தாலாம். அவள் போனேன்னா சரி அவள் போகும்போது நம்மளும் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். என் கூட கீதா ராணி பெரிய பொண்ணு எல்லாரும் வந்துட்டாங்க. உங்கள் மாமனார் மாமியாரை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆமாக்கா அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வீட்டில் இருந்துக்கிறோம். நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க மாடு வேறு பார்த்துக்கணும். நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஜாலியாக போயிட்டு வந்தீங்க. ஆமாக்கா நாங்கள் வந்து முன்னாடி பஸ்ஸில் போகலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ரெயினே இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. நாங்கள் ட்ரெயின்லேயே போகும்போது போயிட்டோம். திரும்ப வரும்போது மட்டும் பஸ்ஸில் வந்துட்டோம். கொடுத்து வச்சு விழுங்க நினச்சப்பெல்லாம் போய் திருப்பதி போயிட்டு வராங்க. ஏடி எல்லாத்தையும் கிட்டே எதுனா வாங்கினீங்களா இல்லையா? நானே எடுத்து வந்து கொடுக்கணும்னு நினச்சேக்கா. நீங்களே வந்துட்டீங்க. அதுக்குள்ளே ஏதோ பசங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு பேக்கில் இருக்குது. அப்புறம் கொடுத்து அனுப்பிட்டுமா? சரி சரி சாமிலாம் கும்பிட்டு அப்புறமா தான் கொடுப்பீங்க. சும்மா கேட்டேன். சரி முட்டை வேணுமா? அது கேட்க தான் வந்தேன். முட்டையாக்கா இன்னைக்கு வேறு சாமி வேறு கும்பிடணும். நாளைக்கு வேறு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் முட்டை வேணும். இன்னைக்கு வேணாம் நான் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டுமா? அப்படியா? மீனா கேட்டா அவளுக்கிட்டே வந்து நான் கோமதிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி மீனாக்கே கொடுத்துறேன். மக்கா மீனாக்கெல்லாம் கூட லட்டு எடுத்துன்னு கொடுக்கணும். மஞ்சள் கூட லட்டு கொடுக்கணும். சரி எனக்கு கூட கார்த்திகை தீபம் கும்பிட்டு நிறைய வேலை இருக்குது. இன்னும் முருங்கை கீரை வேறு பறிக்கணும். அகல் விளக்கெல்லாம் போய் வேறு வாங்கிட்டு வரணும். சரி வேலை வைக்கணும் போயிட்டு வரட்டுமா? லட்டு மறக்காம அப்புறமா கொடுத்து அனுப்பு. ஏக்கா உங்கள் வீட்டு மரத்தில் முருங்கை கீரை இருக்குதா? இருக்குடி. தீபம் கும்பிட்றதுக்கு முருங்கை கீரை பொரியல் செஞ்சு வைக்கணும்க்கா. அந்த வர வந்து பறிச்சிக்கிறேன்னா நான் என்ன கூட பறிக்க போறேன்டி. நான் உங்களுக்கு சேர்த்து பறிச்சு வைக்கிறேன். வந்து வாங்கிக்கோ. சரிக்கா சரிக்கா பறிச்சு வைங்க. எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் வைக்கணும்னு பார்க்குறேன். நானும் கலையை ஒடிச்சுன்னு வந்து வைக்கிறேன். இந்த முருங்கை மரம் மட்டும் எனக்கு வளரவே மாட்டேங்குதுக்கா. இந்த முருங்கை மரம் நட்டுட்டு அது மேலே சாணி இருக்குது பற்றியா? அது கொஞ்சம் வைக்கணும். வச்சாதான் வந்து அந்த சின்ன சின்ன கணுவெலாம் இருக்குது பற்றியா? அங்கே சைட்லேருந்து கிளெல்லாம் வந்து நல்லா வேர் பிடிச்சி முருங்கை மரம் வளரும். எங்கள் வீட்டில் உடச்சி போட்டு வச்சுருக்கேன். வந்து எடுத்துக்கோ. நட்டு வை. இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி வெட்டி போட்டுருக்கேன். எத்தனை நட வேண்டி தானே? எத்தனை வந்திருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து 2-3 வாட்டி எத்தனை வந்துருக்கேன். நட்டு வச்சா வரவே மாட்டுது. சரி இந்த முட்டை எடுத்து மம்மி நான் கொடுத்துட்டேன். நான் வேலையை போய் பார்க்குறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரு நட்டு எடுத்து வந்து கொடுக்க கூட நம்மளே வந்து கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த பசங்களை காலையில் எழுந்த உடனே சொன்னேன். எல்லாருக்கும் போய் தெருவில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் லட்டு கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த சாமி கையில் கட்டுறது வேணாம் வந்துருக்கோம். அதையும் எல்லாருக்கும் ஒன்று வச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். பசங்க எங்கன்னா எழுந்து போனால் தானே பட்டு கிடக்குதுங்கம்மா. இன்னும் நான் கார்த்திகை தீபம் வர கும்பிடணும். நான் தான் பண்ண போகணும் ஒன்றும் புரியல. ரெஸ்ட் எடுக்குதுங்களா? உடம்பு டயர்டாக இருக்கான். ரெஸ்ட் எடுக்குதுங்க. இவ்வளோ எங்கே அழகானா பூசணிக்காவோட பரிமளாவை பார்த்து பயந்து ஓடிட்டாப்புல. வாடி இங்கே தாண்டி வீடு வா வா. யாரம்மா கூட்டின்னு வந்து நினைக்கனே? ஏண்டியா தீபத்துக்கு வந்து அகலில் வாங்கிட்டியா? இன்னும் வாங்கலாமா? அப்புறம் போய் வாங்கணும். எப்பா கார்த்திகை தீபம் முடிஞ்ச பிறகு போய் வாங்க போறியா? இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வரணும். அதான் அகல் வித்துன்னு இருந்தாங்க கூட்டின்னு வந்திருக்கேன். வாங்கிக்கோ உங்ககிட்டே. வாடி இது எங்கள் வீடு தான். வா வா எங்கள் பொண்ணு வீடு தான். ஐயோ கடையில் போய் வாங்கினாலே விலை கம்மியாக தான் சொல்லுவாங்க. தெருவில் வரவங்க விலை அதிகமாக சொல்லுவாங்களே. இப்போ யாரை கூட்டின்னு வந்திருக்குன்னு தெரியலையே. எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறாங்களா அந்த அம்மா? விளக்குமா விளக்கு மண் விளக்கு. விளக்குமா விளக்கு மண் விளக்கு. கோமதி எத்தனை அகல் வேணும் வாங்கிக்கோ. எவ்வளோ விலைன்னு தெரியலையம்மா? விலைலாம் கம்மியாக தான் சொல்லுவாங்க. எத்தனை வேணும் வாங்கிக்கோ. எங்க மக்கள் இறக்கி வச்சுக்கிறேன். எத்தனை அகல்மா வேணா? இம்மா 10 ரூபாய்க்கு எத்தனை அகல்மா தரீங்க? 3 ரகம் அகல் இருக்குமா. சின்ன சின்னதாக இருக்கு பார்த்தியா? அது வந்து 6-10 ரூபா. திட்டமான சைஸ் இருக்குது பார்த்தியா? அது வந்து 5-10 ரூபா. இன்னொன்று வந்து கொஞ்சம் சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து 4-10 ரூபா. உனக்கு எந்த அகல் வேணும் பார்த்து எடுத்துக்கோ. என்னக்கா அகல் வாங்குறியா? ஏங்க நீ கூட விளக்கில் ஏற்ற நல்லா அகல் வாங்கி வச்சுக்கோ. வாங்குறேம்மா. இப்போ அகல்லாம் எவ்வளோவா? எங்க 6-10 ரூபா 5-10 ரூபா 4-10 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அகலுக்கு தகுந்த மாதிரி விலை. என்ன பாட்டியா விலை அதிகமாக சொல்கிறேன்? நான் எங்கடி விலை அதிகமாக சொல்கிறேன்? கரெக்டான விலை தானே சொல்கிறேன். 10 அகல் 10 ரூபான்னு கொடு. ஏண்டியா களிமண் எடுத்து அதை பதப்படுத்தி அதை வந்து அகல் வடிவத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை நெருப்பில் சூடு பண்ணி உங்களுக்கு வீட்டு வாசல் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். ஒரு அகல் வந்து 1 ரூபான்னு கணக்கு பண்ணி 10 அகல் நீ 10 ரூபான்னு கேட்குறேன். இது உனக்கு அநியாயமே தெரியல? பாட்டியா மண்ணு சும்மா தானே வருது. நீ காசு கொடுத்த வாங்குற மண்ணு இது மண்ணு சும்மா வருது. அதெல்லாம் அந்த கரண்டி எப்போ காசு கொடுத்து வாங்க களிமண்ணை காசு கொடுத்து வாங்கி தான் எல்லாமே செய்யணும்.
நீலாம் வந்து சந்தையில போய் வாங்கிருக்கணும்டி, தெரிஞ்சிருக்கும் உனக்கு. 2 அகல் 10 ரூபாய், 1 அகல் 10 ரூபான்னு சொல்றாங்க. நீனா அந்த மாதிரி வாங்கினா தான் அடங்குவேன். இதே 2 10 ரூபாவா, 1 10 ரூபா, அது எங்க விற்கிறாங்க? சந்தைக்கு போய் பா தெரியும். செங்கல விலை கேத்துவாங்களே, வாங்காதவங்களாம் வாங்குவாங்க. சரி நம்ம வீட்டாண்டியே போய் விற்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தா 1 ரூபாய்க்கு கேட்கற பத்தியா? என்ன துணி கடைக்கு போறீங்க, ஒரு நகை கடைக்கு போறீங்க, ஒரு செருப்பு வாங்கிறதுக்கு போறீங்க, ஒரு வளையல் கிளி வாங்கிறதுக்கு போறீங்க. அங்க சொல்ற விலையை தாண்டி வாங்கி வரீங்க. இப்போ எவ்வளவு விலை விற்கிது ஒரு பொருள்? வாங்கி முடியும் வாங்கி வரல. அங்க போய் பேரம் பேசுங்களா? 10 ரூபாய் கம்மி பண்ணு, 20 ரூபாய் கம்மி பண்ணு, 50 ரூபாய் கம்மி பண்ணு, வாய் மேலே குத்தி அனுப்புவாங்க. அது என்ன விலை எழுதிச்சிருக்காங்களோ அந்த விலை கொடுத்து அப்படியே வாங்கி வரீங்களா? வீடு தேடி எடுத்துன்னு வந்து வித்தனா வந்து இவ்வளவு விலை கம்மியா கேட்குறது. போங்க, நான் இது மாதிரி போயிட்டு சந்தையில போய் சுத்திட்டு 1 10 ரூபான்னு சொல்லுவாங்க, வாங்கி வாங்க. இல்லையே பேரம் பேசாம சொல்ற விலைக்கு வாங்கிக்கோங்க. ஏன் இப்படி பண்றீங்க? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஏற்றப்படும், 3 நாளைக்கு மட்டும் தான் வாங்கிக்கோங்க. அவங்களுக்கும் குழப்பம் நடக்கணும்ல, அவங்களுக்கும் வியாபாரம் ஆகணும்ல, அவங்களுக்கும் இந்த குடும்பம் இருக்குல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? நீ சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது. சரி பாட்டியா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 8 அகல் கொடு 10 ரூபாய்க்கு. கமலா உன் முகத்துக்காக 7 அகல் கொடுக்குறேன் 10 ரூபாய்க்கு. சரிடி, வாங்கிக்கோங்க. எத்தனை அகல் வேணுமோ கணக்கு போய் வாங்குங்க. நான் இங்கே 8 அகல் கேட்டேனக்கம்மா, கும்பல் மணி 7 அகலுக்குலாம் வாங்க முடியாது. அதிக பரவாயில்ல வாங்கிக்கடி, அவங்களும் வயசானவங்களா இருக்காங்க, வீடு தேடி வந்துருக்காங்க, வாங்கிக்க பரவாயில்ல. இவன் சும்மா இருக்கா? என்ன இங்க கூட்டமா இருக்கு? வாடி வாடி, நான் அண்ணியை நீயே கேளுடே. அநியாயமா? நான் இருக்க ஊர்ல அநியாயமா? அந்த அநியாயத்தை யார் செஞ்சது? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு ஒரு வழி பாத்துறேன் உங்களை. 7 அகல் 10 ரூபாய் வண்டி, இது அநியாயமா தெரியல உனக்கு? இதானே அநியாயம் உனக்கு? ஆமாண்டி, இந்த பாட்டி தண்ணி சொல்றாங்க. இவளுங்களாம் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து கெடுத்து வச்சிருக்கேன் நான் தான். பாட்டி கொஞ்சம் தலை. போ போ. ராதிகா இப்படி கொஞ்சம் திரும்ப. பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் எத்தனையோ வாட்டி. அடி வாங்க போற பாரு. காது கொஞ்சம் கிட்ட எடுத்துன்னு வா. இப்போதான் சந்தைக்கு போய் அகல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அங்கே எவ்வளோ தெரியுமா? 2 10 ரூபாவா. இந்த பாட்டியாவது 7 தரம் சொல்கிறாங்க. வாய முடியும் கொம்முன்னு வாங்கிக்கோ. அப்படியே 2 10 ரூபாய் இந்த பாட்டி சொன்னாங்க. 2 10 ரூபாய் விற்பாங்க, 1 10 ரூபாய் விற்பாங்க. அங்கே போய் வாங்கிக்கணும். நான் தான் அவங்க சண்டை போட்டுருக்கேன். இவங்களாம் கிளம்பி போயிட்டாங்கன்னு வச்சுக்க, நீ நேரம் அங்கே தான் போய் வாங்கணும். 2 10 ரூபாய் கொடுத்து எப்படியே சௌகரியம்? சரி 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 பாட்டியா, உங்க கணக்கு படியே வந்துடுறேன். 7 அகல் கணக்கு பண்ணி எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கொடு. ஏக்கா உனக்கு எவ்வளோக்கு வேணா? எனக்கு 50 ரூபாய்க்கு போதண்டி. நான் போன வருஷம் வாங்கின அகல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து வச்சு ஏற்றிக்கிறேன். எனக்கு 50 ரூபாய், எங்கள் அக்கா 50 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களே முன்னாடி சொன்ன காதில் போயிட்டு உண்மையை சொன்னேன். எப்படியோ வாய முன்னாலவா. இப்போ நல்ல அகலாம் பார்த்து எடு. எல்லா விளக்கும் நல்ல விளக்கு தான். நீங்கள் அப்படிதான் சொல்லுங்க. என்ன ஊற்றினா அப்படியே ஒழுவின்னு போயின்னு இருக்கோம். ஆமாம், பார்க்கறதுக்கு எல்லா அகலும் நல்ல அகலாக தான் இருக்குது. ஆனால் உழுவுது, அது எப்படி தான் தெரியல. ஏக்கா அப்படி என்ன ஒழுவுற மாதிரி இருந்துச்சுக்கா அகலுக்கு? அகலுக்கு வந்து கீழே வந்து நெயில் பாலிசி தடவிட்டேன்னு வச்சுக்கேன், ஒழுவாதான். நான் பார்த்தேன் ஃபோனில். எனக்கு வந்து 35 அகல் எடுத்துக்கிறேன். எனக்கு 35 அகல். உனக்கு 35 இருக்குதா? இருக்கடி, கரெக்டாக இருக்குதுடி. எனக்கு கரெக்டாக இருக்குது. பாட்டியை பார்த்துக்குங்க, 35 அகல் தான் எடுத்துருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கன்னு சொல்ல போகிறேன். நீ எடுக்கும்போது நான் கணக்கு பண்ணியிருந்தாக்குறேன். நல்லா உஷார் பாட்டியாக இருக்க முடியாது. சரி, இந்த காசு வாங்கிக்கோ. கொடு. என்ன பாட்டியா உங்கள் ஃப்ரெண்டா இவங்க? ஆமாடி ஆமாடி, சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்கு. நாங்களும் ஒன்றும் பண்ணோமா அந்த காட்டில் மேட்லாம் தெரிஞ்சவங்களா? ஒருத்தர் பாக்கி கிடையாது, எல்லாருமே உன் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. டேடியே, அதில் வந்து 200 ரூபாய்க்கு போய் வச்சுக்கோ. 200 ரூபாவா? 200 ரூபாய் டேடி, 100 ரூபாய் தான் ஆச்சு. பரவாயில்லடி, 100 ரூபாய் வச்சுக்கிறீ. 100 ரூபாய் மட்டும் கொடுப்போதா? இங்கே ஒரு அகலுக்கு 1.5 மணி நேரமா இங்கே அடிச்சுன்னு தந்துன்னு இருக்கிறேன் நான். இது பார்த்தியாடியே, 100 ரூபாய் 200 ரூபாய் தூக்கி கொடுக்குறீ நம்ம அம்மா. ஏடியா, நீயே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி அகல் எடுத்துன்னு வந்து விற்கிற. உனக்கு காசுலாம் வேணும்ல, வச்சுக்கோ. 100 ரூபாய் எனக்கு இப்போ கொஞ்சம் படுப்புதே. இதோட உன்னை எப்போ பார்க்க போறேன்னு தெரியல. ஏன்னா என் வீடு தெரியாது உனக்கு? இந்த பக்கம் வந்தா வரேன்டி. இந்த காத்து மூட பக்கத்தில் இருக்குதா? அங்கேயே தான் இருக்கிறேன் நான் இன்னும். வந்தா வரேன்னு. சரிடி சரிடி. சரி, இன்னும் ஒரு 4 தெருவுக்கு போக வேண்டியது இருக்குது. வரட்டுமாடியா? பார்த்து போடி. விளக்குமா விளக்கு, மண் விளக்கு. ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? உனக்கு இவ்வளோ எனக்கு இருக்குதே, உனக்கு தான் இல்லை. 100 ரூபாய்க்கு யாராவது 200 ரூபாய் கொடுப்பாங்களா? அவள் சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு. அவள் வீட்டு சாப்பாடுலாம் நான் சாப்பிட்டுருக்கேன். புரியுதா? ஸ்நாக்ஸ்லாம் டெய்லியும் அவள் வீட்டில் எடுத்துன்னு வருவா. என் ஃப்ரெண்டுக்கு நான் எவ்வளோ தருவேன். நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க தேவையில்ல. இதுக்கு யார் தான் ஃப்ரெண்ட் இல்லை? எல்லாரும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுது. கிராமத்தால் இல்லையா, கள்ளங்கப்படம் இல்லாமல் நட்பாக இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் தான் இவங்க கூட பேசுகிறவங்க கூட பேசக்கூடாது, பணம் இருந்தால் தான் பேசணும், பணம் இல்லைன்னா பேசக்கூடாது. அப்படி இப்படி நிறைய நமக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுன்னு இருக்கோம். அந்த காலத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஆமாடி, நீ சொல்றது சரிடா. ஏக்கா, கொழுக்கட்டை செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சிட்டியா? சரி, இல்லடி போய் ஊற வைக்கணும்டி, மறந்தே போயிட்டேன்டி. போங்க போங்க, மடமடன்னு வேலையை முடிங்க. 6 மணிக்கெல்லாம் தீபம் ஏற்ற வேணாவா? ஆமாம் ஆமாம், நிறைய வேலை இருக்குது.